திருவாரூர் பேருந்து நிலையம் அருகே தனியார் பேருந்து மீது மிதிவண்டி மோதி விபத்திற்குள்ளான நிலையில் முதியவர் மயிரிழகியில் உயிர் தப்பிய பதவதைக்க வைக்கும் சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. இதுகுறித்த தகவலை நமது செய்தியாளர் ராஜசேகரிடம் கேட்கலாம். ராஜசேகர், விவரங்களை பதிவு செய்யுங்கள். திருவாரூர் அருகே மேட்டுப்பாளையம் பகுதியைச் சேர்ந்தவர் திலகர். இவருக்கு வயது 50. இந்த நிலையில இவர் தனது சைக்கிளில் திருவாரூர் பழைய பேருந்து நிலையத்திலிருந்து திருவாரூர் தெற்கு வீதிக்கு சென்று கொண்டிருந்த பொழுது மயிலாடுதுறையிலிருந்து திருவாரூர் பழைய பேருந்து நிலையம் நோக்கி வந்த அருணா என்கிற தனியார் பேருந்து, அதோட பேருந்தின் பின்பக்கத்தில் அந்த முதியவர் திலகர் என்பவர் மோதியுள்ள பின்பக்க டயரில் மோதி விழுந்துள்ளார். அப்பொழுது அவர் சற்று மயிரிழையில் அந்த டயரின் அருகில் விழுந்ததால் அவர் உயிர் தப்பி இருக்கிறது. இந்த காட்சிகள் தற்போது அந்த பேருந்தில் உள்ள சிசிடிவி காட்சிகளில் இந்த பதிவு ஆகியிருக்கிறது. இது தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது. இந்த நிலையில இந்த பழைய பேருந்து நிலையம் திருவாரூர் மயிலாடுதுறை சாலையிலே இருப்பதால் அதிக அளவில் பேருந்துகள் இந்த அளவில் பயணித்து வருகின்றன. ஆகையால் இந்த பழைய பேருந்து நிலையம் வழியாக வரக்கூடிய வாகனங்கள் அனைத்தும் பொறுமையாக வர வேண்டும் என பல முறை சமூக ஆர்வலர்களும் அதேபோல அரசு அதிகாரிகளும் தெரிவித்து வரும் நிலையில பேருந்துகள் அதிவேகமாக வருவதாலேயே இந்த விபத்துகள், இது போன்ற விபத்துகள் நடந்து வருவதாக தெரிவிக்கிறார்கள். இனிவரும் காலங்களில் இதே போன்ற சம்பவங்கள் நடக்காமல் இருக்க இந்த பகுதியில் காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட வேண்டும் எனவும் சமூக ஆர்வலர்கள் வேண்டுகோள் வைத்திருக்காங்க. அது மட்டுமின்றி பாதிக்கப்பட்ட திலகர் என்பவருக்கு உடனடியாக அரசு மருத்துவமனைக்கு அழைத்து சென்று அங்கு முதலுதவி அளிக்கப்பட்டது. தற்பொழுது அவர் வீடு திரும்பி இருக்கிறார்கள். அபிநயா, விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி ராஜசேகர்.